Dear students, இன்னைக்கு கிரீன்ஸ் தியரத்துல ரெண்டாவது ப்ராப்ளத்தை பத்தி பார்க்கலாம். கிரீன்ஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். m n ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வித் கண்டினியூஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இன் ரீஜியன் ஆர். அது எந்த பிளேன்ல இருக்குன்னா xy பிளேன்ல வந்து இருக்கும். xy பிளேன்ல இருக்கும்போது இந்த இன்டெகிரல் வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். லைன் இன்டெகிரல் ஆட்டது அதனுடைய ரீஜியனுடைய இன்டெகிரல் இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். Verify Green's theorem in a plane for integral of c x square plus y square into dx plus x square dy, where c is the boundary of the region bounded by y equal x and x square equal y. First ப்ராப்ளத்தில் ரெண்டு பேரபோலா இன்டர்செக்ஷன் ஆகிற மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருந்தது. இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரபோலாவும் இன்டர்செக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு கிரீன்ஸ் தியரத்தை எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். இதே கிரீன்ஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இப்போ வழக்கமாக இதில் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து எவாலுவேஷன் பண்ணணும். இதில் எது எம் எது வந்து என் நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். எம்ங்கிறது வந்து என்ன, இது வந்து எம்னுடைய வேல்யூ, என்னங்கிறது வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து என். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த எண்ணை வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், எம்மை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது இது ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா அது இங்கே என்ன ஃபங்க்ஷன் வருதோ அதை எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் இன்டெகிரல் பண்ணணும். இது m, அடுத்தது n. m y பொறுத்து இன்டெகிரல் பண்ணும்போது 2y வந்து கிடைக்கும், n x பொறுத்து இன்டெகிரல் பண்ணும்போது 2x வந்து கிடைக்கும். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2x minus 2y. இப்போ இது வந்து ரீஜியனுக்கான இன்டெகிரேஷன். இப்போ இது வந்து அதுக்கான டயக்ராம். இது y equal xங்கிற லைன், இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அடுத்தது y equal x ஸ்கொயர், ஆல்ரெடி தெரியும், அப்வர்ட் பேரபோலா. இப்போ நான் அதை எப்படி இன்டர்செக்ஷன் இதுக்கு எப்படி ரீஜியன் வந்து எடுத்திருக்கிறேன்னா அப்படி ஹரிசாண்டலாக வந்து இதை கட் பண்ணியிருக்கிறேன். ஹரிசாண்டலாக இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்போ ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது எதனுடைய லிமிட் வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்கன்னா ஒயினுடைய லிமிட் வந்து எடுத்துக்கணும். ஒயினுடைய லிமிட் 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 1ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதை வந்து ஒயினுடைய லிமிட்டை இப்போ மார்க் பண்ணி காட்டுற பாருங்க, இந்த இடத்துல ஒயினுடைய லிமிட்டாக வந்து எழுதிக்கணும். எப்பவுமே கான்ஸ்டன்ட் லிமிட்டு டபுள் இன்டெகிரலில் லாஸ்ட்டாக வரணும். இப்போ அடுத்தது இந்த லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது எது வந்து பாட்டமில் இருக்குது, எது வந்து மேலே இருக்குது, எது வந்து பாட்டமில் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாட்டமில் இருக்குது, எது வந்து மேலே இருக்குது பேரபோலா வந்து மேலே இருக்குது. இதை வந்து எக்ஸ்னுடைய லிமிட்டாக வந்து எழுதிக்கணும். பேரபோலாவில் இது வந்து எக்ஸ்னுடைய லிமிட்டாக வந்து எப்படி எழுதுனேன், எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஒய்னு வந்து எழுதணும். எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஒய். இது ரெண்டுத்துலையுமே 2 இருக்குது. 2வை காமனாக வெளியே எடுத்தாலும் ஒயினுடைய லிமிட் y equal 0 to y equal 1. எக்ஸோடைய லிமிட் பாட்டமில் என்ன இருக்குன்னா x equal y, x equal root y, x minus y dx into dy. as usual இதை எக்ஸை பொறுத்து இன்டர்வல் பண்ணணும். எக்ஸை பொறுத்து இன்டர்வல் பண்ண எக்ஸை இன்டர்வல் பண்ணும்போது x square by 2. ஆனால் இந்த இடத்துல y வந்து கான்ஸ்டன்ட்டு, dx வந்து மல்டிஃபிகேஷன் வரும். dx இன்டர்வல் பண்ணிங்கன்னா x x square, இதனுடைய இன்டகிரேஷன் x square by 2, y treated as a constant, dx இன்டர்வல் பண்ணோம்னா x. அதனால தான் இங்கே ப்ராடக்ட்டில் எழுதியிருக்கிறேன். இப்போ எக்ஸ்னுடைய லிமிட் அப்பர் லிமிட் வந்து ரூட் ஆஃப் y, லோயர் லிமிட் வந்து y. இது எப்படி எழுதணுன்றது இங்கே சொல்லியிருக்கிறேன் இது இல்லையா. இந்த y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரை எப்படி எழுதணும்னா x ஈக்குவல் ரூட் yங்கிற டேர்மாக எழுதணும். அதான் வந்து இது அப்பர் லிமிட். இப்போ அடுத்தது இந்த லிமிட்டை வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ரூட் y ஸ்கொயர் பண்ணும்போது y by 2, ஆல்ரெடி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ரூட் y இன்ட்டு ஒய் மைனஸ் இப்போ லோயர் லிமிட் இந்த ஒய்யை வந்து எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். y ஸ்கொயர் பை 2, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல போய் ஆல்ரெடி இங்கே ஒரு ஒய் இருக்கப்ப என்ன ஆகும் மைனஸ் y ஸ்கொயர். புரியுதா? இப்போ அடுத்தது y by 2 அப்படியே எழுதலாம். ரூட் yயும் y எப்படி எழுதலாம், y பவர் 3 by 2, y ஸ்கொயர் by 2 மைனஸ் y ஸ்கொயர்னு ஒரு y ஸ்கொயர் by 2. இது வந்து ஆஃப், இது வந்து 1. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் y ஸ்கொயர் by 2, ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால தான் y ஸ்கொயர் by 2ன்னு வந்து எழுதியிருக்கோம்.
இப்போ இந்த ஸ்டெப்பில் இதை என்ன பண்ணணும், y-ஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ணணும். சரியா? y-ஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ணும்போது இந்த 1/2 கான்ஸ்டன்ட் y இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா y²/2, y பவர் 3/2 இன்டெக்ரல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், y பவர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணும், y பவர் 5/2 the whole thing divided by 5/2. எதனுடைய இன்டெகிரேஷன், y பவர் 3/2 னுடைய இன்டெகிரேஷன். அடுத்தது 1/2 கான்ஸ்டன்ட் y² இன்டெகிரல் பண்ணா என்ன கிடைக்கும், y³/3. இப்போ ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கிறதுனால y²/4 னு மாறும், y பவர் 5/2/5/2. இது y² ஆல்ரெடி 1/2 இருக்கு, y³/3, 2 3 ஆ கொடுத்துருக்கீங்கன்னா 6. அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் வந்து 0. இப்போ இந்த 1 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 1/4. இந்த இடத்துல இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1 எத்தனை டைம் பெருக்கணும்னாலும் 1 தான் வரும், 1. இந்த 2/5 நான் ரெசிப்ரோக்கல் மேலே போயிட்டு 2/5 இன்ட்டு 1, 1/6 அதுதான் y னுடைய மதிப்பு வந்து 1. லோயர் லிமிட்ல எல்லாத்துலேயுமே y டைம் இருக்குது, அதனால அது 0 ஆகிடும், அதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது இந்த 2 வந்து உள்ள பெருக்கணும், 2 உள்ள பெருக்கணும்னா இந்த 4 கேன்சல் ஆகுமா, 1/2 மாறுமா, 2 × 2 வந்து 4. அடுத்தது 2 × 1/6 கேன்சலேஷன் ஆகும்போது 1/3. 2 5 3 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30. 2 5 3 5 5 5 2 கூட பெருக்கிங்கன்னா 30, அதான் வந்து எல்சிஎம். அப்போ இந்த இடத்துல மேலையும் கீழே எதனால பெருக்கணும்னா 15ஆல பெருக்கணும். இந்த இடத்துல மேலையும் கீழே 15ஆல பெருக்கணும், 15/13 வரும். இந்த இடத்துல இப்போ 5-ஐ விட்டுட்டு 2 3 பெருக்கி அதை 4ஆ கூட பெருக்கணும். 2 3 6 6 4 கூட பெருக்கினீங்கன்னா 24. இப்போ இதுக்கு அப்போ என்ன பண்ணணும், 3-ஐ விட்டுடணும், 2 5 பெருக்கினீங்கன்னா 10, அது 1 கூட பெருக்கினீங்கன்னா 10. அப்போ 15 + 10 வந்து 25, 25 24 போச்சுன்னா 1, 1/30. எதனுடைய வேல்யூனா ரைட் ஹேண்ட் சைடுனுடைய வேல்யூ. இது வந்து ரீஜியனுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது லைன் இன்டெகிரல். முதல்ல எந்த பாத் வழியாக நீங்கள் போகணும், இது வந்து ஓன்னு எடுத்துருக்குன்னு, இது வந்து கேபிட்டல் ஏ. பேரபோலா வழியாக போயிட்டு எது வழியாக ரிட்டர்ன் வரணும், ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக ரிட்டர்ன் வரணும். நம்ம இது வந்து m, இது வந்து mdx + ndy, x² + y² dx + x² dy. இப்போ எந்த பாத் வழியாக போதுன்னா y = x², y = x². இது என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy, x² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்படி எழுதணும், 2xன்னு மட்டும் எழுதக்கூடாது, கூட dx-ஐயும் சேர்த்து எழுதணும். mdx + ndy இதை ஒரே வேரியபிளில் மாற்ற போகிறோம். எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒய்லாம் எங்கே இருக்கும், அந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், y = x²ங்கிற வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இந்த y² வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், x பவர் 4 × dx, x² dy-க்கு பதில் நம்ம எதை கம்ஃபர்டபுளாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 2x × dx. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணும்போது x² + x பவர் 4 2x³ × dx, 2x³ எப்படி வந்துச்சுன்னா இதை ரெண்டு பண்ணும்போது 2x³ × dx. இப்போ x-னுடைய லிமிட் 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியுது, 1ல் கம்ப்ளீட் ஆகுது. 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 1ல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது என்னுடைய பார்த்து OA-னுடைய பார்த்து 0 to 1. x² இன்டெகிரல் பண்ணும்போது சிம்பிள், x² நீங்கள் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x³/3, x பவர் 4 இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x பவர் 5/5. 2 கான்ஸ்டன்ட் அதை அப்படியே விட்டுடணும், x³ இன்டெகிரல் பண்ணும்போது x பவர் 4/4. சிம்பிளான இன்டெகிரேஷன் ஃபார்முலா. இப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/3 1/5 ப்ளஸ் 1/2. லோயர் லிமிட்டில் இப்போ எல்லாத்துலேயுமே x வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது, நீங்கள் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நான் எவ்ரிதிங் கோஸ் டு 0, அதனால லோயர் லிமிட்டு நான் எழுதலை. இப்போ வழக்கமாக இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து எடுக்கணும், அதே 30 தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும்னு என்ன பண்ணணும், 3-ஐ விட்டுடணும், 5 × 10 ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இங்கே மேலே இருக்கிற வேல்யூ கூட பெருக்கி எழுதணும்.
10. இப்போ அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 5 விட்டுணும். 3 and 2 பெருக்கணும். 3 and 2 பெருக்கிட்டு அது 1 ஓட பெருக்கினீங்கன்னா 6. சிமிலர்லி இந்த இடத்துல வந்து 2 விட்டுட்டு 3 and 5 பெருக்கினீங்கன்னா 15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 31/30. இது எதனுடைய வேல்யூ? இந்த பாத்தினுடைய வேல்யூ. இப்போ அடுத்தது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏவில் ஸ்டார்ட் பண்ணி 0ல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே பார்த்து இப்போ x ஈக்குவல் y எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் மாற்றலாம்? yல மாற்றலாம் அல்லது xல மாற்றலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் மாற்றுங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் yல வந்து மாற்றிருக்கேன். எப்படி yல மாற்றுறேன்? எக்ஸ்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல yயை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன இது வந்து y ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகும். இந்த x ஸ்கொயர் வந்து y ஸ்கொயராக மாறும். வேறு எங்கே அடுத்தது dxன்னு இருக்க வேண்டிய இடத்துல dy வழக்கமாக மாற்றுறது தான். அப்புறம் x ஸ்கொயர்னு இருக்க வேண்டிய இடத்துல y ஸ்கொயர், dy வந்து எதுவும் சேஞ்ச் ஆகும். அப்போ அது ஒரே வேரியபிளாக மாறிச்சு. இப்போ yனுடைய லிமிட் வந்து எப்படி எழுதணும்? yனுடைய லிமிட் 1. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து முடிக்க போகிறோம். எங்கே முடியுதுன்னா yனுடைய மதிப்பு 0. 1 to 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3y ஸ்கொயர், 3 வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாம். y ஸ்கொயர் இன்டகிரல் பண்ணும்போது y கியூப் பை 3. y கியூப் பை 3 அப்பர் லிமிட் 0, லோயர் லிமிட் வந்து 1. 3 அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0, லோயர் லிமிட் வந்து என்ன வரும்? -1/3. அப்போ ஆன்சர் வந்து -1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 31/30 -1. LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/30. சிம்பிளான ஆன்சர். From 1 and 2 we get left hand side and right hand side equal. Green's theorem verified. இப்போ நான் அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரபோலாவும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வந்து Green's theorem வெரிஃபிகேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். Thank you so much for your listening.